الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منها رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாவதாக. அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இறைவனுடைய வேதத்தையும் தூதருடைய போதனைகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை நபி வழி அடிப்படையில் நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமிருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் பற்றா பெருங்கருணையும் மன்னிப்பும் நின்று நிலவுமாகும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடுமையான வெப்பத்தை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக நாம் எல்லாம் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றோம். ஜூலை மாதத்துடைய கடைசி நாளில் நாம் எல்லாம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். கடுமையான வெப்பம் நிலவக்கூடியதை நாம் பார்த்தோம். நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் பதிவான வெப்பநிலையை செய்திகள்ல நம்ம பார்த்தோம். பல மாவட்டங்களில் 100 டிகிரி செல்சியஸுக்கு மேலாக வெப்பம் தாக்கியிருக்கு. மதுரை 102 டிகிரி செல்சியஸும், சென்னை மீனம்பாக்கத்தில் 101 டிகிரி செல்சியஸும், கரூரில் 101, ஈரோடு 101, வேலூர் 101, திருச்சிராப்பள்ளி 100 என்று பல மாவட்டங்களில் 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெயிலுடைய தாக்கம் இருக்கு. இன்றைய தினமும் கடுமையான வெப்பத்தை உணரக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். எல்னினோ என்று சொல்லக்கூடிய பசிபிக் பெருங்கடலில் மேல் நிலவக்கூடிய வெப்பத்தின் அளவு அதிகரிக்கிறதால் பருவநிலை மாறி இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாத தொடர்ச்சி என்பது தென்மேற்கு பருவ மழை பெய்யக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். ஆனா நம்ம கடுமையாக எப்படி கோடை காலத்துல சித்திரை வெயிலில் எப்படி நாம் கஷ்டப்படுவோமோ, அந்த வெயிலை உணர்வோமோ, அதே அளவு வெப்பத்தோட அதை காட்டிலும் அதிகமான வெப்பத்தை உணரக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் நம்முடைய பள்ளியில் கரண்ட் வேற இல்லை. இந்த நேரத்தில் நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய தலைப்பு கோடை வெப்பமும் கொடிய நரகமும். நாம் இந்த வெப்பத்தை உணர்றோம், பிராக்டிக்கலாக அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு இறை நம்பிக்கையாளன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன், நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள்ல படிப்பினை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த வெப்பத்தை உணர்ந்து நாம் இதனால் பல சிரமங்களை பல கஷ்டங்களை படக்கூடியவர்களாக இருக்கிறோம். கொஞ்ச நேரம் உட்கார முடியல. பல பள்ளிகளில் எல்லா குளிர்சாதன வசதிகள் செய்யப்பட்டிருந்தாலும் அது அடிப்படை தேவை என்று ஆகிவிட்டாலும் அதையும் தாண்டி நாம் என்ன பண்றோம்? இது போன்ற சூழ்நிலைகளில் சிரமப்படக்கூடியவர்களாக இருக்கும். ஒரு இறை நம்பிக்கையாளர் இதிலிருந்து என்ன படிப்பினை நம்ம பெறணும்?
அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த கோடை வெப்பம் இருக்குல்ல, இது நரக அந்த நெருப்புடைய வெளிப்பாடு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நாம புகாரில் 539 செய்தியாக 34 செய்தியாக பார்க்கலாம். வெப்பம் கடுமையாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் லுஹர் தொழுகையை தாமதப்படுத்துங்கள். ஏன் தெரியுமா? கடுமையான வெப்பம் என்பது நரக வெப்பத்துடைய வெளிப்பாடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ப நாம் உணர்றோம்ல, இந்த கடுமையான வெப்பம், அதற்கு பல காரணங்கள் சொன்னாலும் அதனுடைய அடிப்படையான காரணம் தெரியுமா? நரக நெருப்பினுடைய அந்த வெளிப்பாடு தான் நாம இப்ப உணர்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுல குறைந்தபட்ச அளவைத்தான் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே அதிகமாக மனிதன் பல வெப்பங்களை சந்திச்சிருக்கிறான். அடுப்புல இருந்து வரக்கூடிய வெப்பம், அதே போல இன்ன பிற சாதனங்கள், பட்டாசு ஆலைகள், இரும்பை உருக்கக்கூடிய உலைகள், இது போன்ற இடங்கள்ல அதிகமான வெப்பம் வரும். இந்த வெப்பங்களை விட ஒரு மனிதன் கண்டுபிடித்த அதிகபட்ச வெப்பம் என்றால் வெடிகுண்டுதான். பல நாடுகள் என்ன பண்ணுவாங்க, போர்க்காலங்களில் பயன்படுத்துறாங்கல்ல, இதிலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்பம் என்பது அதிகபட்சமாக இருக்கும். அமெரிக்கா ஜப்பானின் மீது ஹிரோஷிமா நாகசாகி மேலும் குண்டு போட்டாங்களே, அந்த குண்டுடைய தாக்கம் என்பது இன்றளவும் வந்துகிட்டு அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதனால் பல பாதிப்புகள் ஏற்படுது. அந்த வெப்பம் என்பது மனிதன் கண்டுபிடித்த குறைந்தபட்ச வெப்பம். இல்ல எதுக்காக நாம் சொல்றோம்னா, நாளை மறுமையில் இறைவன் தயாரித்து வச்சிருக்கிறாள் அந்த நரக வெப்பத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் நாம் அறிவை கொண்டு இறைவன் கொடுத்த அந்த சிந்தனையை கொண்டு சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன பண்றான், நமக்கு நிறைய படிப்பினைகளை, நிறைய அத்தாட்சிகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதை சிந்திக்கிறோமா என்பதை நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய தினத்துல திருமறை குர்ஆனுடைய வசனங்களை, இறை தூதருடைய போதனைகளை கேட்டு போறோம். அதில் என்ன படிப்பினை கிடைச்சது, நம்முடைய வாழ்க்கையில் அதனால் என்ன மாற்றம் ஏற்பட்டது என்பதை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வதக்கிர் ஃபா இன்ன திக்ர தன்ஃபவுல் முஃமினீன், அறிவுரை கூறுங்கள், நம்பிக்கை கொண்டவருக்கு அது பயனளிக்கும். யார் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்களோ, யார் மூமினாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப அந்த படிப்பினை, அந்த அறிவுரை மூலமாக நாம் பயன் பெற்றோமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டோம். அதுக்காக தான் சொல்றோம். அப்போ அந்த வெப்பத்தினால், அமெரிக்கா பயன்படுத்திய அந்த குண்டுடைய தாக்கத்தினால் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர் இறந்திருக்கிறாங்க. அதுல 30,524 பேர் உடல் உறுப்புகள் சிதறி உடல் உறுப்புகளை இழந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 79,130 பேர் அதனால் காயம் அடைந்திருக்கிறார்கள். 3,600 பேர் என்ன ஆனாங்களே தெரியல. இதனால மனிதன் கண்டுபிடித்த குறைந்தபட்ச அவனுடைய அறிவை பயன்படுத்தி கண்டுபிடித்த சாதனத்தினால் ஏற்பட்ட விளைவு. அதுவும் எந்த அளவுக்குன்னா, முழுமையான வெப்பத்தை வெளிப்படுத்தல. அந்த குண்டுடைய அதிகபட்ச வெப்பநிலையாக மனுஷன் என்ன பண்ணா, 10,000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சிருந்தான். ஆனா அதுலயும் எரர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 6,000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் தான் வெளிப்பட்டது. அதனுடைய தாக்கம் என்ன, 1.25 லட்சம் பேர் இல்ல, பல ஆயிரக்கணக்கான மக்கள் காயம் ஏற்பட்டு உடல் உறுப்புகள் சிதைந்து இவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்துவது மனிதன் கண்டுபிடித்த ஒரு சாதனத்தினால் ஏற்பட்ட வெப்பம். படைத்த ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆன்ல சொல்றான், இந்த நரக நெருப்பு இருக்குல்ல, இந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சொல்றான், வமா அத்ராக மாஹியா, இந்த நரக நெருப்புனா என்னன்னு தெரியுமா? அல்லாஹ் அடுத்து சொல்றான், அது கொழுந்து விட்டு எரியக்கூடியது, சுட்டரிக்கக்கூடிய நெருப்புனாலே சுடந்தானே. அது அல்லாஹ் ஏன் அதை சொல்றான்?
நாம் அதை இலகுவாக கடந்து போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிறோம் அற்பமான நெருப்பு, அது போல நீங்கள் அதை கடந்து போயிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்ச வெப்பம் என்று சூரியன். நாம் அனுபவிக்கக்கூடியது நாம் பார்த்தது. அது எங்க இருக்குது? 14.90 லட்சம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கு. பூமியிலிருந்து எவ்வளவு தூரம்? 14.90 லட்சம் கிலோமீட்டர்கள் அப்பால் இருக்கக்கூடிய சூரியனுடைய தாக்கத்தை நாம் இங்கே உணர்ந்துட்டு இருக்கோம். அது நடுவுல ஓசோனுடைய படலம், காற்று மண்டலம், இப்படி பல வழிகள்ல அந்த வெப்பம் தடுக்கப்பட்டு நமக்கு வருது. அதை தாங்க முடியல. எவ்வளவு தூரத்துக்கு அப்பால இருக்கு, அந்த வெப்பத்தை தாங்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த உலகத்துல நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வெப்பம் எல்லாம் அந்த நரகத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 70ல் ஒரு பங்கு தான். எவ்வளோ? 70 மடங்குல ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான், ஒரு பங்கு தான். இன்னும் 69 மடங்கு நீங்க கூட்டிக்கோங்க. சூரிய வெப்பம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெடிகுண்டுடைய வெப்பம், இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் கூட்டினா அது ஒரு பங்கு. அதே போன்று இன்னும் 69 மடங்கு நீங்கள் கூட்டிக் கொண்டால் அதுதான் நரக இருக்கக்கூடிய வெப்பம். அதை நம்மளால் தாங்க முடியும். சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்துல எந்த பொருளை சூடு பண்ணாலும் அது மாறிடும், உருவம் மாறிடும். தண்ணீர் இருக்குல்ல, தண்ணீரை நீங்கள் 100 டிகிரி செல்சியஸ்க்கு சூடு பண்ணீங்கன்னா அது ஆவியாகிடும். அதே தேங்காய் எண்ணெயை ஆவியாக்கணும்னா 964 டிகிரி செல்சியஸ் வெப்பப்படுது. அப்பதான் அது என்ன பண்ணும்? அது ஆவியாகும். இரும்பு இருக்குல்ல, திடமான பொருள், அதை நீங்கள் 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பப்படுத்தினாதான் என்ன ஆகும்? இரும்பு உருகும். அது வரைக்கும் உருகாது. ஆனா மனிதனுடைய வெப்பம் தாங்கக்கூடிய தன்மை என்ன தெரியுமா? வெறும் 38 டிகிரி செல்சியஸ். நம்ம தோல் இருக்குல்ல, அதனுடைய வெப்பம் தாங்கக்கூடிய திறன் அளவு என்பது வெறும் 38 டிகிரி செல்சியஸ் தான். அதனாலதான் வெப்பத்தை உணர்றோம். 35 36 ஆனோட என்ன பண்றோம்? உடம்பு அப்படியே ஒரு அன்ஈசி ஆகுதுல, உட்கார முடியல, அப்படியே விசிறிக்கிறோம், சட்டையை பட்டன் எல்லாம் கழட்டி விடுறோம், தாங்க முடியல, ஏசி இருக்குதா அது இருக்குதா என்று யோசிக்கிறோம்ல. அதெல்லாம் என்னது? அதனுடைய தாக்கம் தான். நம்மளால தாங்க முடியல. எவ்வளோ? 38 டிகிரி செல்சியஸை நம்மால் தாங்க முடியாது. நாளை நரகத்தில் அல்லாஹ் தயாரித்திருக்கக்கூடிய அந்த நரகம் என்பது அல்லாஹ் சொல்றான், சுத்தமான என்ன தெரியுமா? அது அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு. அடுத்து அல்லாஹ் சொல்றான், எப்படி பாருங்க, இந்த நெருப்பு சாதாரண நெருப்பு நினைச்சிடாத. யாரால் இது தயாரிக்கப்பட்டது என்பதை வைத்து ஒரு பொருளுடைய தரம் மாறும். ஒரு சித்தால் வீடு கட்டுற, அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. அதே ஒரு இன்ஜினியர் கட்டுறார், இல்ல ஒரு கொத்தனார் கட்டுறார், அதுக்கு ஒரு டிஃபரெண்ட் இருக்கும்ல. அதே ஒரு இன்ஜினியர் கட்டுறார் வீடு, எப்படி இருக்கும்? அதுக்கு பல பிளான் போட்டு என்ன நல்லா இருக்குதோ அதெல்லாம் போட்டு கட்டுவார். ஆள் யார் செய்யறாங்க வைத்து அவருடைய தரம் மாறும். அப்படிதானே? எல்லாத்துக்கும் ஒரு தரம் இருக்கும். புதுசா ஒருத்தர் ஒரு பிரியாணி செய்யறாருன்னா அதனுடைய தரம் வருமா இருக்கும். ஒரு 30 வருஷம் மாஸ்டர் ஒருத்தர் செய்யறாருன்னா என்ன இருக்கும்? அதுக்கு ஒரு தரம் இருக்கும்ல. அதான் அல்லாஹ் சொல்றான், சுத்தமான என்ன தெரியுமா? அது அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு. சாதாரண நினைச்சிடாதீங்க, இலகுவா கடந்து போயிடலாம், தப்பிச்சிடலாம், நான் எல்லாம் தாங்கிடுவேன். இந்த உலகத்துல பேசுறோம்ல, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், எதற்கு கேட்டாலும் ஒரு காரண காரியத்தோட பேசுவோம்ல. நாளை மறுமையில் அது ஈடுபடாது. அது யாருக்கும் எந்த ஒரு பலனையும் அளிக்காது. அப்ப அந்த நெருப்புக்கு நாம் என்ன பண்றோம்? அஞ்சக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் பயப்படக்கூடிய நாம் இந்த நரக நெருப்பை பற்றி இன்னைக்கா சிந்திச்சு பார்க்கிறோமா? தெரியும், எல்லாம் நம்பிக்கை இருக்கு, கடுமையான வெப்பம். ஆனா அதற்கு உண்டான ஏற்பாடு என்ன இருக்கு? செயல்பாடு என்ன இருக்கு? அதான ரிசல்ட் தானே. எதுக்காக நம்ம பயந்தோம்னா அதுக்காக முன்கூட்டியே ஏற்பாடுகள் செய்வோம். அப்படித்தானே? மாசம் வீட்டு வாடகை கொடுக்கணும், இல்ல ஆபீஸ் வாடகை கொடுக்கணும், அதுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும்னா என்ன பண்ணுவோம்? கரெக்டா 10ஆம் தேதி வாடகை கொடுக்கணும்னா 10ஆம் தேதி அதுக்கு முயற்சி செய்வோமா? அதுக்கு 1 மாசம் முன்னாடி 2 மாசம் முன்னாடி அதுக்காக பிளான் பண்ணுவோம். 2 மாசம் முன்னாடியே அது பிளான் பண்ணுவோம்ல, அதுக்கு உண்டான ஏற்பாடு செய்வோம்ல. அந்த அறிவு நமக்கு இருக்கதானே செய்யுது, இல்லாம இல்ல.
தேர்வு அடுத்த மாசம். உடனே என்ன பண்ணுவோம், ஒரு மாசத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைக்கு சொல்லுவோம், அடுத்த மாசம் எக்ஸாம் இருக்குது, நல்லா படி, விளையாடாத, டிவி பார்க்கறத குறைச்சுக்கோ என்று பல அறிவுரைகள் யாருக்கு, பெத்த பிள்ளைக்கு சொல்றோம்ல. அந்த அறிவு இருக்கிறனால தான் சொல்றோம். ஏன், தேர்வு நல்லா எழுதினாதான் நல்ல மார்க் வரும். அதுக்கு உண்டான உழைப்பு செஞ்சாதான் நாளை அதுக்கு உண்டான ரிசல்ட் வரும். எல்லாம் தெரியுதுல்ல. ஆனா நாளை மறுமைக்காக எதை சேர்த்து வச்சிருக்கோம், அதுக்கு என்ன உழைப்பு செய்கிறோம், அதுக்கு உண்டான என்ன நேரத்தை ஒதுக்குறோம், யோசிச்சு பாருங்க. அதை பற்றி ஏதாவது சிந்திச்சு பார்க்கிறோமா? டெய்லி யோசிக்கிறோமா? அதுக்காக உலக விஷயத்திற்கு தினம் யோசிக்கிறோம், ஒரு வியாபாரத்துக்கு தினம் யோசிக்கிறோம், குடும்பத்தை பராமரிப்பதற்கு தினம் யோசிக்கிறோம், அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்கிறோம், எல்லா வேலையும் செய்கிறோம். நாளை மறுமைக்காக எதை சேர்த்து வச்சிருக்கோம்? அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன், அந்த ஒரு கேள்வி நம்ம முன்னாடி இருக்குல்ல. அதுக்கு என்ன செஞ்சோம்? கோடை காலம் வந்துட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடுகள். உணவு எப்படி சாப்பிடுவோம்? காரமான உணவு வேணாம். ஏன், எரியும், வெயிலாம் புண்ணாயிரும், லூஸ் மோஷன் ஆகும். அதனால என்ன பண்றது, இலகுவாக பலரசம் குடிப்போம், தயிர் சாதம் சாப்பிடுவோம், என்னென்னலாம் இருக்குதோ எதெல்லாம் உடலுக்கு குளிர்ச்சியோ வெள்ளரிக்காய் சாப்பிடுவோம் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறோம்ல. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நாளை மறுமையில அந்த நரகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு தயாரிக்கப்பட்ட உணவை பற்றி சொல்றான். அவர்களுக்கு நரகத்துல முச்செடியைத்தான் அல்லாஹ் உணவா கொடுப்பான். சக்கூன் என்று சொல்லக்கூடிய உணவைத்தான் அது கொடுப்பான். ஒரு முச்செடி, அதை சாப்பிட்டா என்ன, நம்மளால் சாப்பிட முடியும், வேற வழி இல்ல, அல்லாஹ்வுடைய தண்டனை, அதெல்லாம் சாப்பிட்டாகணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது அவர்களுக்கு முச்செடியை தவிர வேறு எந்த உணவும் கிடையாது. திருமறை குர்ஆனுடைய 88 அத்தியாயம் 6வது 7வது வசனம் சொல்றான். அது அவர்களுக்கு கொழுக்கவும் செய்யாது, பசியும் போக்காது. இந்த சாப்பிட்டோம்னா அதுல இருந்து நமக்கு சத்து வரணும்ல, உடலுக்கு பலம் வரணும்ல, அதுக்கு தானே சாப்பிடுறோம். அப்படிதானே? குளிர்ச்சியா சாப்பிடுறோம். எதுக்கு? உடல் சூடா இருக்கக்கூடாது, குளிர்ச்சியா வச்சுக்கணும். வெளியில வெப்பம் அதிகமா இருக்குது, நம்ம உடலுக்கு அதை லேசா வச்சுக்கணும். அதுக்கு உண்டான உணவுகள். மோர் குடிக்கிறது என்ன, டீ நார்மலா டீயா குடிப்பார். நான் வெயில் காலம் தான் என்னது, டீ வேணாம், ஜூஸ் கொடுங்க, கொஞ்சம் ஐஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு மாறிக்கணும்ல. இந்த காலநிலைக்கு ஏற்றார் போல் நம்முடைய மாற்றங்கள் இருக்குதா இல்லையா? ஆனா அங்க என்ன கொடுப்பாங்க, முச்செடியை தவிர வேறு எதுவும் கொடுக்கப்படாது. அவர்களுக்கு பானமாக இந்த சீல் தான் அவர்களுக்கு வழங்கப்படும். காயங்களுக்கு வெளிப்படும்ல சீல், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த சீலை உலகத்துல விட்டா உலகம் அழிஞ்சிடும். அதோடைய நாற்றம் தாங்க முடியாது, அதுதான் அவர்களுக்கு பானமாக வழங்கப்படும். அதுக்காக எந்த தயாரிப்பு நாம் செஞ்சு வச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஏசி இல்லாம கொஞ்ச நேரம் இருக்க முடியல. சொல்லும் போது என்ன சொல்றாங்க, பயான் கொஞ்சம் சுருக்கிடுங்க, மக்களால உட்கார முடியாது, கொஞ்ச நேரம் தானே, ஒரு அரை மணி நேரம் வருமா பயான், சும்மாவுடைய தினம் என்பது ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குறோம், கரெக்ட் தானே? கொஞ்சம் ஒரு 35 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிட்டா என்ன ஆயிரும், உடனே நீங்க ரொம்ப லெப்தா பேசிட்டாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும். வேலைகள் இருக்கு, பல விஷயங்கள், காரணங்கள் இருக்கு, தப்பு கிடையாது. ஆனா அந்த நரகம் என்பது எப்படி, அங்க எப்படி ஏசியா, அல்லாஹ் ஏன் சொல்றான், அங்க மேலையும் வெப்பத்தால் ஆன தகடுதான், கீழே என்னது வெப்பத்தால் ஆன தகடு. காத்து எப்படியா, அங்க அல்லாஹ்வுடைய வேதனை தான் இருக்கும். வேதனை என்ன, சூடுதான். அது இனிமையும் தராது, குளிர்ச்சியும் தராது. எல்லாமே என்னது, எல்லாம் வெப்பம் தான், கடுமையான வெப்பம். இந்த உலகத்துல இருக்கிற வெப்பம் மாதிரி இல்ல, கடுமையாக இதை விட 69 மடங்கு கூட்டி அந்த வெப்பம் எப்படி இருக்கும், அந்த வெப்பத்தால ஆன தகடு தான். சரி, ஆடை ட்ரெஸ்ஸாவது நல்லா இருக்குமா? வெப்பம் வந்தா என்ன பண்ணிடுவோம், காட்டன் ட்ரெஸ் போடுவோம், கருப்பு கலர் போட மாட்டோம், வெள்ளை கலர் போடுவோம். ஏன், வெள்ளை கலர் வெப்பத்தை இழுக்காது, ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். கருப்பு என்ன பண்ணுவோம், உள்ள இழுக்கும், அதனால கருப்பு போட மாட்டோம். அங்க என்ன தெரியுமா, ஆடை நெருப்பால் ஆன ஆடை அணிவிக்கப்படும். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான்,
தாரால் ஆன ஆடை அவர்களுக்கு வழங்கப்படும். தார் தான் ட்ரெஸ். எப்படி இருக்கும் பாருங்க, ஃபுல்லா வைப்போம், மேல வைப்போம், கீழே வைப்போம், காத்து வைப்போம், எல்லாம் வைப்போம். ஆடை என்னது? தாரால் ஆன ஆடை அவர்களுக்கு அணிவிக்கப்படும். தாங்குவோமா? சரி, அது கொஞ்ச நேரமா இந்த பயானம் முடிச்சு ஓடிடலாம், ஒரு அரை மணி நேரம் சும்மா தொழுதுட்டு ஓடிடலாம், கரண்ட் இல்ல அப்படின்ற மாதிரி ஓடக்கூடிய விஷயமா அது. காலிதீன ஃபீஹா அபதா அல்லாஹ் சொல்றான், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். தப்பிலாம் போயிட முடியாது, வேற வழி கிடையாது, அங்கதான் இருக்கணும், என்ன ஆனாலும் அங்கதான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், நினைப்போல ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப நெருக்கடியா இருந்தா தாங்க முடியலன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு மனுஷன் அதிகபட்சமா எங்க போவான்? செத்துருவோம். அப்படி என்ன போவோம்? ஏன் வாழணும்? எதுவுமே இல்ல, ரொம்ப நெருக்கடியா இருக்கு, இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிக்கணுமா என்று அதிகபட்சமா அங்கதானே போவான். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அங்க வாழவும் மாட்டார்கள், சாகவும் மாட்டார்கள். என்னது? சும்மலா யமுத்து ஃபீஹா வலா யஹ்யா, அங்கே அவர்கள் வாழவும் மாட்டார்கள், சாகவும் மாட்டார்கள், நிரந்தரமா அங்க இருப்பாங்க. அப்ப அந்த நரகத்துக்கு நாம் எப்படி அஞ்சணும்? அந்த நரகத்தை விட்டு தப்பிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை செய்யணும் யோசிச்சு பாருங்க. அதுக்கான ஏற்பாடுகள் செய்யணுமா? எதற்காக இந்த தண்டனை என்று அல்லாஹ் சொல்லுமா சொல்றான்? இது அவர்கள் செய்த அந்த செயல்களுக்கு உண்டான கூலிதான். அல்லாஹ் எந்த மனிதருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். நீங்கள் நன்மையை செய்தால் அதற்குண்டான கூலி சுவனம், தீமையை செய்தால் அதற்குண்டான கூலி நரகம். யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நல்ல வழியில பல நன்மையான காரியங்களை செய்கிறார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் அந்த சுவனத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். யார் அல்லாஹ்வுக்கு பயப்படாம தன்னுடைய மனோ இச்சைகளை நம்பி நான் எல்லாம் சமாளிப்பேன், அதுக்கெல்லாம் ஒரு நேரம் இருக்குது, யார் கேட்டாலும் நான் பதில் சொல்லிடுவேன் என்று யாரெல்லாம் இந்த உலகத்துல தப்பிக்கலாம் நினைக்கிறார்களோ அவர்கள் நாளை மாட்டக்கூடிய இடம் இந்த நரகம். அதற்கு அஞ்சு நாம் என்ன பண்ணோம்? இந்த உலக வாழ்க்கையில நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய பல படிப்பினைகளை பெறக்கூடியவர்களாக, இதையெல்லாம் காட்டிலும் அதிகமான வெப்பம் நாளை வறுமையில இருக்குது, அல்லாஹ் அந்த நரகத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறார். அதற்கு அஞ்சக்கூடியவர்களாக, அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்குண்டான வழிமுறைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும், அந்த சுவனத்திற்குரியவர்களாக ஆக வேண்டும் என்ற ஆசை எல்லா மூமின்களுக்கும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு அஞ்சி பல நன்மையான காரியங்களை செய்யும். வல்லதீன ஆமனு வ ஆமிலு ஸாலிஹாத் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் அந்த சுவனத்தை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கான். அல்லாஹ்வை எப்படி நம்பணுமோ அந்த மாதிரி நம்பணும். உலகத்துல பல நபர்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, நானும் அல்லாஹ் வணங்குறேன் என்று அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க? அடியார்களிடத்துல உதவி தேடுறேன், அவங்க கிட்ட போய் பரிந்துரை கேட்கிறேன், நான் பாவம் செய்யக்கூடியவனா இருக்கிறேன் அதனால அங்க போய் கேட்கிறேன். அல்லாஹ்விடத்துல நேரா கேட்கலாம். அல்லாஹ் தானே சொல்றான், உன்னுடைய குடரி நரம்புக்கு அருகாமையில நான் இருக்கிறேன், என்கிட்ட கேளு. எதுக்கு உனக்கு பரிந்துரை? தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவர்களே அப்படின்னு அழைக்கிறான். யாரு பாவம் செய்யாத நல்லடியார்கள் அல்லாஹ் கூப்பிடல. அல்லாஹ் என்ன சொல்றான்? தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட நல்லடி அந்த அந்த மக்களை பார்த்து தான் சொல்றான், நீ என்கிட்ட கேளுங்க, அல்லாஹ் உன்னை மன்னிக்க கூடியவனா நான் இருக்கிறேன் என்று சொல்றான். அப்ப அவனை விட்டுட்டு அடியார்களை பின்பற்றலாம், அவரிடத்துல பரிந்துரை செய்யலாம். ஒரு படிக்கு மேல போய் இறை தூதர்களையே என்னாக்கிறது? கடவுளுடைய அந்த அந்தஸ்துல வச்சிருது, அல்லாஹ்வுடைய அந்தஸ்துல இருக்கிறது. இங்க பாவத்தை மன்னிக்கிறவங்க நீதான், நீங்க நோயை நீக்கிறவங்க நீங்கதான் என்று அல்லாஹ்வுடைய தூதரை ஈடுபடுகிறது. அந்த இறை தூதர்
இந்த ஏகத்துவத்தை சொல்வதற்காக வந்தவங்க. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை பறைசாற்றுவதற்காக வந்த தூதர் என்ன பண்றாங்க? மௌலூத் என்ற பேர்ல அதனுடைய பாடல்கள் புகழ்றோம் என்ற பேர்ல இது போன்ற வரிகளை எழுதி வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? வரம்பு மீறி என்ன புகழாதீங்க, நான் அல்லாஹ்வுடைய அடியான் என்ன சொல்றாங்க? யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அவருடைய தூதர் என்று சொல்லுங்க. கிறிஸ்துவர்கள் எப்படி மரியமுடைய மகன் இயேசுவை வரம்பு மீறி புகழ்ந்தாரோ அது மாதிரி புகழாதீங்க. கடவுளோட புள்ள என்று அந்த மாதிரிலாம் புகழாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்க. எதை நான் வரியா சொல்றேன்னா அதை பின்பற்றுங்க, அதை நான் வேண்டான்றேன். அல்லாஹ் விட்டுறது. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க தான் நோய் நீக்கிறது, நீங்க தான் என்னுடைய பாவத்தை போக்குறது என்று அதற்காக ஒவ்வொரு நாளும் மௌலூத் ஓதக்கூடிய விஷயங்களை செய்யறாங்களா இல்லையா? ஆகஸ்ட் மாதம் இந்த ரபியுல் அவல் மாதத்துல என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த தினம் என்று அவருடைய பேர்ல இது போன்ற பாடல்களை பாடுறாங்க. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம் அது. அதான் அத்தியுல்லா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வாத்தியு ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்கள் அமல்களை நாசமாக்கிறாதீங்க. ரெண்டே விஷயம் தான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு மட்டும்தான் நாளை மறுமையில கூலி வழங்கப்படும். இல்லைன்னா என்னது? முன்னாடி சொன்னால நரகம், அந்த நரகம் அவர்களுக்கு நன்மை அவர் செஞ்சாலும் சரி அவர்களுக்கு தான் அந்த நரகம் கிடைக்கும் என்பதை விளங்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும், அவருடைய வழியில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இது போன்ற தவறான காரியங்கள் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை, இந்த கொள்கையை எத்தி வைக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக வாழ்ந்து மன்னிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோட ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.